இந்த விண்வெளி குப்பைகள் எல்லாமே வருங்காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிவிடும். அதாவது நம்மளுடைய ஸ்பேஸ் டிராவலுக்கு இது மிகப்பெரிய தடையாக கூட இருக்க முடியுமா? அது எப்படிப்பா சிறிய குப்பை பாத்தீங்கன்னா நமது ஸ்பேஸ் டிராவலை தடுத்து விட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் முடியும். ஏன்னா இந்த குப்பை பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கிறது. ஆனால் இது செல்லக்கூடிய வேகம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மணிக்கு 27,000 கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை சுற்றி கொண்டிருக்கிறது. அதனால இவ்வளவு வேகத்தில் செல்லும் போது ஒரு சிறிய பெயிண்ட் சிப்பு கூட மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்த முடியுமா? இந்த மாதிரி தான் 1983ஆம் ஆண்டில் சேலஞ்சர் ஸ்பேஸ் ஷட்டிலின் போது 0.2 mm சைஸ் கொண்ட ஒரு பெயிண்ட் சிப் மோதியது இந்த கண்ணாடி இந்த மாதிரி சேதமடைந்திருக்கிறது. மேலும் இது கண்ணாடியை மட்டும்தான் உடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட முடியாது. ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டோட பாகத்தை, அதாவது அலுமினியம் மெட்டல் பிளேட் இருக்கு பார்த்தீங்களா, அதையே உடைக்கும் வல்லமை கொண்டதாம். இது எல்லாத்தையுமே பூமியில சயின்டிஸ்ட் முன்கூட்டியே சோதித்து பார்த்திருக்கிறார்கள். 130 mm திக்னஸ் உடைய ஒரு அலுமினியம் பிளேட்டில் 13 mm டயமீட்டர் கொண்ட ஒரு இரும்பு குண்டை, அதாவது நொடிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் செலுத்திய போது இது மிகப்பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மாதிரியான இம்பாக்ட் விண்வெளியில் ஏற்பட்டால் ஆஸ்ட்ரோனட்களின் உயிர்களுக்கு மிகவும் ஆபத்தாக இருக்கும் என்றதனால இந்த ஒரு ஸ்பேஸ் டிபிரியுமே கண்காணிக்க தொடங்கினார்கள். 1957ஆம் ஆண்டில் விண்வெளியின் முதல் செயற்கைக்கோளான ஸ்புட்னிக்கை ரஷ்யா விண்ணில் எய்தது. அன்று முதல் இன்று வரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000க்கும் அதிகமான செயற்கைக்கோளை உலக நாடுகள் எல்லாம் விண்ணில் எய்தது. ஆனால் 2019 கணக்கின்படி கிட்டத்தட்ட 2218 செயற்கைக்கோள் மட்டுமே செயல்பாட்டில் உள்ளது. மீதமுள்ள செயற்கைக்கோள்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா விண்வெளியில் இன்றும் குப்பையாக தான் நமது பூமியை சுற்றி கொண்டிருக்கிறது. இந்த டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா US ஸ்பேஸ் சர்வேலன்ஸ் நெட்வொர்க் தான் தந்தது. மேலும் இந்த செயலிழந்த செயற்கைக்கோள்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றொன்றும் ஒரு ஆர்பிட்ல சுற்றி கொண்டு இருக்கும். அதாவது இது சுற்றும் பொழுது இது ஒன்றோடு ஒன்று மோதும் பொழுது பார்த்தீங்கன்னா மேலும் சிறு சிறு துகள்களாக உடைந்து விடுகிறது. இந்த உடைந்த காரணத்தினால மேலும் அதிகப்படியான ஸ்பேஸ் டிபிரியை உருவாக்கியது. 2019 கணக்கின்படி 10 சென்டிமீட்டர் விட பெரியதாக உள்ள குப்பைகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 34,000 எண்ணிக்கையில் உள்ளது. மேலும் 10 சென்டிமீட்டர் முதல் 1 சென்டிமீட்டர் அளவுடைய குப்பைகளின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 லட்சம் அளவில் இருந்தது. மேலும் 1 சென்டிமீட்டரை விட குறைவாக உள்ள குப்பைகளின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 12,80 லட்சம் அளவில் இருக்கிறது. இந்த 1 சென்டிமீட்டரோட குறைவாக உள்ள குப்பைகள் ட்ராக் செய்வது, அதுவும் தற்போது உள்ள நவீன தொழில்நுட்பம் மூலமாக கூட இதை ட்ராக் செய்வது முடியவே முடியாது. முன்னாடி நம்ம பார்த்தோம்ல அந்த 130 mm திக்குடைய ஒரு அலுமினியம் பிளேட், அந்த பிளேட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 1 மீட்டர் ஸ்கொயராக எடுத்துக்கொண்டோம் என்றால் அதனுடைய எடை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 338 கிலோகிராம் இருக்கும். இந்த மாதிரி அதிக எடை கொண்ட பொருளை விண்வெளியில் எடுத்து செல்ல மிகப்பெரிய செலவாகும். 1998 கணக்கின்படி இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை கட்டும் பொழுது ஒரு கிலோகிராம் எடையை விண்வெளியில் எடுத்து செல்வதற்கு கிட்டத்தட்ட $98,500 செலவானதாம். இந்த மாதிரி மெட்டீரியல்ஸை எடுத்து சென்றிருந்தால் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை கட்டி முடிக்க மிகப்பெரிய செலவாயிருக்கும். அதனால விஞ்ஞானிகள் இதற்கு ஒரு மாற்று என்ன அப்படின்னு யோசிச்சாங்க. அதற்கு அவர்களுக்கு கிடைத்த ஐடியா தான் விப்பிள் ஷீல்டு. இது இந்த விப்பிள் ஷீல்டு சன்லைட் ப்ரொடெக்ஷன் மற்றும் வெதர் ப்ரொடெக்ஷன் கவராக மட்டும் இல்லாமல் மேலும் இதில் படக்கூடிய பொருள்களோட வெலாசிட்டியை குறைத்து மேலும் பல ஆயிரம் துகள்களாக உடைத்து இந்த பின்னாடி இருக்கும் 3 mm திக்குடைய அலுமினியம் ஷீட்டில் ஒரு சிறிய ஸ்கிராட்ச் மார்க் கூட வராமல் பார்த்து கொள்கிறது. அதாவது நம்ம கேஸ் அடுப்புல வைக்கும்போது பாத்திரத்தோட அடிப்பகுதி கருகி இருக்கும்ல லைட்டா, அந்த மாதிரியான எஃபெக்ட் தான் இந்த அலுமினியம் ஷீட்டில் ஏற்பட்டு இருக்கிறது. இதைதான் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி சோதித்து பார்த்திருக்கிறார்கள். 7.5 டயமீட்டர் கொண்ட ஒரு அலுமினியம் பாலை 7 கிலோமீட்டர் வேகத்தில் ஷூட் செய்த பொழுது இந்த விப்பிள் ஷீல்டை கிழித்து கொண்டு சென்றது. ஆனால் இந்த விப்பிள் ஷீல்டு என்ன பண்ணுச்சுன்னா முன்னாடி சொன்ன மாதிரியே அதோட வெலாசிட்டியை குறைச்சிருச்சு. மேலும் அதை பல ஆயிரம் துகள்களாக உடைத்த காரணத்தினால பின்னாடி இருக்கும் அந்த சிறிய திக்னஸ் 3 mm திக்குடைய அந்த பிளேட்டில் மிகப்பெரிய சேதத்தையே ஏற்படுத்த முடியவில்லை. அதனால விஞ்ஞானிகள் ஒரு முடிவுக்கு வராங்க, இந்த மாதிரி விப்பிள் ஷீல்டை நாம் பயன்படுத்தினால் மிகப்பெரிய பொருளாதார செலவு குறைந்துவிடும் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. அதனால அன்றிலிருந்து இன்று வரை ஸ்பேஸ் கிராஃப்ட் மற்றும் ஸ்பேஸ் ஸ்டேஷன் எல்லாமே இந்த மாதிரி விப்பிள் ஷீல்டை தான் பயன்படுத்துகிறார்கள். இந்த மாதிரியான இம்பாக்ட் விண்வெளியில் அடிக்கடி ஏற்படுமாம்.
சரி, இந்த மாதிரி சிறு சிறு துகள்களிடமிருந்து தப்பித்து விடலாம். ஆனால் மிகப்பெரிய பொருளோட இம்பாக்ட்ல இருந்து எப்படி தப்பிப்பது? இதற்காக ஒரு பெரிய துகள்களை எல்லாமே ரேடார் மூலமாக ட்ராக் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த டேட்டாவை வைத்துதான் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனோட பாதையை மாற்றுவார்கள். மேலும் இந்த டேட்டாவோட உதவி மூலமாக தான் உலகில் உள்ள அனைத்து நாடுகளுமே ராக்கெட் மூலமாக மிகவும் பாதுகாப்பாக செயற்கைக்கோளை விண்வெளியில் செலுத்துகிறார்கள். தற்பொழுது விண்வெளியில் செலுத்தும் செயற்கைக்கோள்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆயுட்காலம் முடிந்த பிறகு, அதாவது பூமியிலிருந்து 1400 கிலோமீட்டர் உயரத்திற்கு மேல் இருக்கும் செயற்கைக்கோள்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 36,000 கிலோமீட்டர் உயரத்திற்கு எடுத்து சென்று விடப்படுகிறது. இந்த ஆர்பிட் தான் பார்த்தீங்கன்னா கிரேவ்யார்ட் ஆர்பிட் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் 1400 கிலோமீட்டர் உயரத்தை விட குறைவாக உள்ள சேட்டலைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பூமியோட அட்மாஸ்பியரில் தள்ளிவிடுகிறார்கள். அது எப்படி பூமியோட அட்மாஸ்பியரில் தள்ளிவிட்டா நம்ம நடக்கும் போது நம்ம தலையில விழுந்துருமோ, இல்லை பில்டிங் மேலே விழுந்துருமோ அப்படின்னு மட்டும் நினைக்க வேண்டாம். நமது எர்த்தோட அட்மாஸ்பியர்ல என்ட்ராகிற ஒரு பொருளும் பார்த்தீங்கன்னா வெப்பமாக்கப்படுகிறது. அதுவும் எவ்வளவு வெப்பம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1600 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பமாக்கப்படுகிறது. அதனால அந்த டெம்பரேச்சர்ல இந்த செயற்கைக்கோளோட பாகங்கள் எல்லாமே முற்றிலும் எரிந்து விடுமா. மீதமுள்ள சிறிய துகள்கள் வேணா பூமியில விழலாமே தவிர பெரிய பெரிய பொருளாக விழவே விழாது. அதனால ரோட்ல நடக்கும்பொழுது எல்லாரும் தைரியமா நடங்க. மேலே செயற்கைக்கோளோட பாகம் நம்ம தலையில விழுந்துடாது. ஆனால் 1957 முதல் இன்று வரை பார்த்தீங்கன்னா பல செயற்கைக்கோள்களின் பாகங்கள் மற்றும் அதன் ராக்கெட் லான்ச் செய்த பாகங்கள் எல்லாமே இன்றும் விண்வெளியில் சுற்றி கொண்டுதான் இருக்கிறது. இதை யாருமே எடுக்க முன்வரவில்லை. ஏன்னா விண்வெளியில் ஒரு பொருளை எடுத்து செல்வதற்கு மிகப்பெரிய பொருட்செலவாகும். அதனால எல்லா நாடுகளும் அவ்வளவு பொருள் செலவோட திரும்பியும் இந்த குப்பைகள் எல்லாம் எடுத்து வர வேண்டுமா என்று யோசிக்கிறார்கள். ஆனால் கட்டாயம் என்று ஒன்று வந்தால் கண்டிப்பாக இந்த ஸ்பேஸ் டிப்ரி எல்லாம் நாம் கிளியர் செய்தாக வேண்டும். இல்லைனா வருங்காலங்களில் வரும் ஸ்பேஸ் டிராவல் என்பது கனவாகவே போகிவிடும். அதனால எப்படியாவது இந்த குப்பைகள் எல்லாம் அகற்ற வேண்டும் என விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். இதனால அவங்க பாட்டுக்கு ஒருத்தரும் ஒரு ஐடியா சொல்றாங்க. இதற்கு முதலில் பவர்ஃபுல்லான லேசரை வைத்து அந்த பொருளோட வேகத்தை குறைத்து பூமியின் அட்மாஸ்பியருக்குள் செலுத்த வேண்டும். அல்லது இந்த மாதிரி மேக்னெட்டிக் வலைகளை வைத்து அவற்றை பிடித்து அதன் வேகத்தை குறைத்து பூமியோட அட்மாஸ்பியரில் செலுத்தி அதை எரி வைப்பது. இந்த மாதிரியான பல ஐடியாக்களை சொல்கிறார்களே தவிர யாருமே எந்த நாடுமே இதுவரை நடைமுறைப்படுத்தியதாக தெரியவில்லை. ஆனால் வரும் காலங்களில் இந்த விண்வெளி குப்பைகளை அகற்றுவதற்கு எல்லா நாடுகளும் கண்டிப்பாக முன்வரும் என நம்புவோம். இந்த வீடியோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சிறு குறிப்பை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நல்ல காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.